ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காஸ்ட் அக்கௌண்டிங்கோட டேர்ம்ஸ் பற்றி தான். அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் அப்படின்னா என்ன? ஃபிசிக்கலி கேஷ் அவுட்லே ஃப்ரம் தி ஆர்கனைசேஷன். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து கேஷ் ஃபிசிக்கலாக வெளியே போகிறது. யாருக்கு போகும்? ஒரு வெண்டாருக்கு வந்து பே பண்ணுவாங்க, லேபருக்கு வந்து வேஜஸ் பே பண்ணுவாங்க. இதெல்லாம் அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட். ஓகே, எல்லா ஆர்கனைசேஷன்லையும் கேஷ் வந்து ஃபிசிக்கலாக தானே வெளியே தானே போகுது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். அதாவது நம்ம புக்ஸ், அக்கௌண்டிங் புக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேஷுமே ஃபிசிக்கலாக அவுட்லே ஆகிறது கிடையாது. அது ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு அசட் இருக்கு. அந்த அசட்டுக்கு வந்து நீங்கள் 10% ஆனுவலி வந்து டெப்ரிசியேஷன் ரெடியூஸ் பண்ணுவீங்க. அதாவது அந்த வேல்யூ வந்து 10% ரெடியூஸ் பண்ணிட்டே வருவீங்க. கரெக்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மெட்டலோட நீங்கள் வச்சிருக்க ஒரு அசட்டோட வேல்யூ வந்து 10 lakh rupees அப்படின்னா அதோட 10% ஃபர்ஸ்ட் ஆனம்ல வந்து 1 lakh rupees வந்து மைனஸ் பண்ணிட்டு ரெடியூஸ் ஆகிட்டு 9 lakh rupees அடுத்த இயருக்கு கேரி ஃபார்வேர்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல அந்த 1 lakh rupees வந்து ரெடியூஸ் ஆகிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ பிசிக்கல் அவுட்லே, இட்ஸ் ஜஸ்ட் அ வேல்யூ ரெடியூஸ், அவ்வளவுதான். சரிங்களா? எக்கனாமிக் காஸ்ட்ங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சிம்பிள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால் நமக்கு அந்த காஸ்ட் ஒரு கிடைச்சிருக்கும், இல்லை அப்படின்னா கிடைக்காது. உங்க புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நீங்க வச்சிருக்க ஒரு அசட்டோட வேல்யூ வந்து 10 lakh rupees அப்படின்னா அதோட 10% ஃபர்ஸ்ட் ஆனம்ல வந்து 1 lakh rupees வந்து மைனஸ் பண்ணிட்டு ரெடியூஸ் ஆகிட்டு 9 lakh rupees அடுத்த இயருக்கு கேரி ஃபார்வேர்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல அந்த 1 lakh rupees வந்து ரெடியூஸ் ஆகிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ பிசிக்கல் அவுட்லே, இட்ஸ் ஜஸ்ட் அ வேல்யூ ரெடியூஸ், அவ்வளவுதான். சரிங்களா? எக்கனாமிக் காஸ்ட்ங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். சிம்பிள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால் நமக்கு அந்த காஸ்ட் ஒரு கிடைச்சிருக்கும், இல்லை அப்படின்னா கிடைக்காது. உங்க புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மேன் பவருக்கு 25 rupees per ஹவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, வேஜஸ் கொடுக்குறாங்க. இப்போ அவர் அந்த ஒர்க்ஸை வந்து இப்போ 9 hour ஒர்க் பண்றாரு, 8 hour ஒர்க் பண்றாருன்னா ஃபுல் ஹவர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு அந்த பர் ஹவருக்கு 25 rupees கிடைச்சிடும். இன்பிட்வீன்ல அவர் ஒன் ஹவர் நான் தூங்குறேன், லிட்டில் நேப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாருன்னா அப்போ அவருக்கு அந்த 25 rupees கிடைக்காது. அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், எக்கனாமிக் காஸ்ட். சங் காஸ்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் இர்ரிவர்சிபிள். அதாவது இந்த அந்த எக்ஸ்பென்சஸ் நடந்துடுச்சு, அதை வந்து உங்களால வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இட்ஸ் நான் ப்ராஃபிட்டபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கான்செப்டுக்காக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்காக ஒரு சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்கர் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த லான்ச் ஆர்என்டி, அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நான் ப்ராஃபிட்டபிளாக போகும். ரெண்டாவது, அதை நம்ம ரிவர்சபிளும் பண்ண முடியாது. இட் இஸ் ஆல்சோ மூழ்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்ப்யூட்டட் காஸ்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தான். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிற அசட் ஆர் கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும் பார்த்தீங்களா, அதுதான் இம்ப்யூட்டட் காஸ்ட் அப்படிம்பாங்க. ரெலவெண்ட் காஸ்ட்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ் மேபி ஃபியூச்சர்ல இன்கர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருப்போம். மேபி அந்த எக்ஸ்பென்சஸ் ஃபியூச்சர்ல இன்கர் ஆகலாம், ஆர் அதுல இருந்து கொஞ்சம் ரெடியூஸும் ஆகலாம், அல்லது அது இன்கர் ஆகாமையே போகலாம். சரிங்களா? ஸோ அதான் ரெலவெண்ட் காஸ்ட் ஆஃப் பட்ஜெட். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 10% வந்து இன்க்ரிமெண்டல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல இருக்கும். பட் அந்த டைம்ல ஒரு 7%, 8% வந்து இன்க்ரிமெண்டோட நிறுத்திட்டாங்கன்னா அப்போ அந்த 2% வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேவிங்ஸ். ரைட்டுங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். கரெக்ட். அதர்வைஸ் வந்து இப்போ இல்லை, இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கவே இல்லை, ஒரு ஒரு வெண்டாருக்கு, ஒரு சப்ளையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கவே தேவையில்லை அப்படின்றப்போ அது வந்து ஃபுல்லி வந்து அவாய்டபிள் காஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவாய்டபிள் அண்ட் அன்அவாய்டபிள் காஸ்ட். எக்ஸாம்பிள் இங்கே பார்க்க போனீங்கன்னா அவாய்டபிள்னு என்ன? இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு 5 மேன் பவர் வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்க இடத்துல ஒரு 4 மேன் பவர் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணால் அந்த ஒரு மேன் பவரோட காஸ்ட் வந்து அவாய்டபிள். அன்அவாய்டபிள்ங்கிறது இல்லை, அந்த இடத்துல 5 மேன் பவர் இருந்தால் தான் அந்த ப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அன்அவாய்டபிள். கண்ட்ரோலபிள் அண்ட் நான் கண்ட்ரோலபிள். கண்ட்ரோலபிள் மீன்ஸ் இப்போ ப்ரொடக்ஷன் நடக்கிறப்போ வேஸ்டேஜஸ்ன்னு சொல்லி கண்டிப்பாக இருக்கும், நாம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ அந்த வேஸ்டேஜஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா, ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிங். அப்போ அப்படி பார்க்குறப்போ வந்து இது கண்ட்ரோலபிள். இப்போ அந்த வேஸ்டேஜ் நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது, இது அக்யூமுலேட் ஆகி தான் தீரும் அப்படின்னு வர்றது நான் கண்ட்ரோலபிள். நெக்ஸ்ட் காஸ்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு ப்ராடக்ட், சர்வீஸ் ஆர் சேல்ஸ் டெரிட்டரி இந்த வயசுல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு யூசர் போயிட்டு எனக்கு இந்த ப்ராடக்டோட காஸ்ட் என்ன இன்கர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் இந்த ஆப்ஜெக்டை வந்து வச்சு பார்த்துக்கலாம். அதுதான் காஸ்ட் ஆப்ஜெக்ட். காஸ்ட் சென்டர்னு என்ன? ஒரு அக்கௌண்டிங் பர்பஸ்க்காக
ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ், டிவிஷன் வைஸ், ஆக்டிவிட்டி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. அதுதான் காஸ்ட் சென்டர்ஸ். இப்போ ஆக்சுவலி வந்து சப்ளை செயின்னா அதுக்கு ஒரு காஸ்ட் சென்டர் இருக்கும். அந்த காஸ்ட் சென்டர் மூலமா இந்த சப்ளை செயின்ல எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டு இருக்கு, குவாலிட்டிக்கு எவ்வளோ ஆயிருக்கு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எவ்வளோ ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அது காஸ்ட் சென்டர்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் நெக்ஸ்ட் ஒன்று. இதுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் தான் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காஸ்ட் சென்டர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு தான் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகணும் இந்த ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு, இந்த சர்வீஸ் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து ப்ராஃபிட் சென்டர். அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரெவென்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட்டிங் பண்ணியிருப்பாங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளோ தான் நடக்கணும், இவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் பண்ணிப்பேன். இதெல்லாம் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர். அதாவது வேர் ஆக்சுவல் வெர்சஸ் தி பட்ஜெட்டட். காஸ்ட் யூனிட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடி போர்ஷன்லேயே பார்த்துருக்கோம். காஸ்ட் பர் யூனிட், ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் இன்கர் ஆகுது அப்படிங்கிறத காஸ்ட் பர் யூனிட். காம்போசிட் காஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம், அது வந்து நம்ம சப்ளை பண்ண போகிறோம். சப்ளை பண்ணடப்போ நீங்கள் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் ஓவர் ஹெட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் தட் என்ன எக்ஸ்பென்சஸ் வரப்போகுது, இன்கர் ஆக போகுது, அதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டீங்க, நீங்கள் டெலிவரி பண்ண போறீங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு காஸ்ட்டை அரைவ் பண்ணிட்டீங்க, காஸ்ட் பர் யூனிட் நீங்கள் அரைவ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த டெலிவரிங்கிறது அடிஷ்னல் காஸ்ட்டாக வரும். எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த டெலிவரிங்கிறது வித்தின் கிலோமீட்டரில் பண்ண போறீங்களா, ஆர் 10 to 100 கிலோமீட்டர்ஸில் பண்ண போறீங்களா? அப்போ 10 to 100 கிலோமீட்டர்ஸ்னா டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் இன்கர் ஆகும். ஸோ அதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும் உங்களோட காஸ்ட் பர் யூனிட்ல. திஸ் இஸ் காம்போசிட் காஸ்ட் யூனிட். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ங்கிறது என்ன? மேன் பவர், மெட்டீரியல், அதோட முடிஞ்சிடுமா? இல்லை, எல்லாமே வரும். அதர் ஓவர் ஹெட்ஸ், இன்டைரக்ட் காஸ்ட் எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வரும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட், எக்ஸ்பென்சஸ், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ், குவாலிட்டி வரும், பேக்கிங் வரும், ரிசர்ச், R&D, அட்மினிஸ்ட்ரேஷனு, இது எல்லாமே இன்க்ளூடிங் ஆகும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல. கன்வர்ஷன் காஸ்ட் மீன்ஸ் என்ன? ஒரு ப்ராடக்டை ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட் தான் கன்வர்ஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் டைரக்ட்லி ட்ரேசபிள் அந்த ப்ராடக்ட். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷனில் நீங்கள் மெட்டீரியலு, மேன் பவர் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் ட்ரேசபிள் தான். பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, R&D மிஷினரிஸ்க்கு ஸ்பேர்ஸ் வாங்குறது, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்க, பிரேக் டவுன்ஸ் இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான காஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்ல தான் வரும். சரிங்களா? இட்ஸ் நாட் ட்ரேசபிள் ஆன் ப்ராடக்ட். ரைட்டுங்களா? அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஃபுட்டு இருக்கலாம், கேப், ஸ்டாப், வேன் இருக்கலாம், அடுத்து கார்டனிங் இருக்கலாம், அடுத்து வாட்டர், இதெல்லாம் வருங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன், செல்லிங்ஸ், இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து வேரியபிள் காஸ்ட்பாங்க. இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் காஸ்ட். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேசபிள், அன்ட்ரேசபிள் ஆன் ப்ராடக்ட். காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அது பாருங்க புக்ஸில் இருக்கிறது படிச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. காஸ்ட் அலோகேஷனுங்கிறது, இப்போ எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகிட்டு இருக்கும், அது எந்த டிபார்ட்மெண்ட், டிவிஷன், ஆக்டிவிட்டி வைஸ் இன்கர் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே அலோகேஷன் கொடுக்கணும் நீங்கள். கரெக்டுங்களா? அடுத்து காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு காஸ்ட் இன்கர் ஆகிட்டு இருக்கு, அந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இட்ஸ் ரிலேட்டட் டு த மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ், ஆக்டிவிட்டிஸ், டிவிஷன் வைஸ் இருக்கலாம். லைக் ஒரு மேன் பவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே வந்து சப்ளை செயின்ல இருக்கலாம், செகண்ட் ஹாஃப் டே வந்து குவாலிட்டியில் இருக்கலாம். அப்போ அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேஜஸை நீங்கள் 50-50% அப்போர்ஷன்மெண்ட் பண்ணணும் போத் டிபார்ட்மெண்ட்டுக்குமே. காஸ்ட் அப்சார்ப்ஷனுங்கிறது இன்டைரக்ட் காஸ்ட்டை வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டட் பண்ணணும் ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு. எக்ஸாம்பிள், இப்போ டைரக்ட் மெட்டீரியல் வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ அன்லோடிங் சார்ஜஸ்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் இன்டைரக்ட் காஸ்ட். அப்போ அதெல்லாம் மெட்டீரியல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் பண்ணணும். அதை தான் காஸ்ட் அப்சார்ப்ஷன் சொல்கிறாங்க. இதில் அக்யூரசி இருக்கணும். மேக்ஸிமம் அந்தந்த எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடு ஆக்டிவிட்டி வைஸ் வந்து நீங்கள் அந்த காஸ்ட்டை அலோகேட் பண்ணியிருக்கணும். அதான் காஸ்ட் அப்சார்ப்ஷன். அண்டர் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட் நத்திங். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பட்ஜெட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒரு பட்ஜெட் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஸ்டாஃப் வேன் வந்து பர் மந்த் வந்து 70,000 rupees வந்து நம்ம பே பண்ணணும், ஃபிக்ஸட் ப்ளஸ் வேரியபிள்னு சொல்லி பட்ஜெட் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 50 அந்த மந்த்தில் 50,000 rupees தான் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ அது 20,000 rupees லெஸ் காஸ்ட் இன்கரிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட். ஏன்னா நீங்கள் பட்ஜெட்டில் அதிகமாக பட்ஜெட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஆக்சுவல் வந்து லெஸ் தென் தி பட்ஜெட். அப்போ வந்து என்ன இருக்குன்னா ஓவர்
அப்சார்ப்ஷனா ஓவர் ஹெட். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 70,000 நீங்கள் பட்ஜெட் பண்ணிட்டு 90,000 வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இட்ஸ் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட். ஓவர் ஹெட்ல என்ன ஆயிருக்குன்னா அண்டர் அப்சார்ப்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா 90,000 ஆக வேண்டிய இடத்துல 70,000 தான் ஆயிருக்கு. அதுதான் அண்டர். ஓகேங்களா? ஹோப் இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் டீம்ஸை பற்றி கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும், ஈஸியாகவும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்திருக்கும்னு திங்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ப்ளீஸ் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்யூ.